இப்போது ஆரம்பமாக உள்ளது நம் நாட்டின் மிகப்பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத்தில் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு விசாரணையை நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு விருந்தினர் ரொம்ப ஸ்பெஷலானவர். மக்கள் கவலையா இருக்கும்போது, சோர்ந்து போகும்போது இவர் மக்களை சிரிக்க வைக்கிறவர். மக்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி விதைய தூவுறவர். ப்ளீஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி காமெடி மன்னன் கபில் சர்மா. வணக்கம். வணக்கம். வாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. உங்க அப்ளாஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். நான் இப்ப நம்ம ஜட்ஜை அழைக்கிறேன். இன்றைய நமது ஜட்ஜ் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். மிகப்பெரிய இசை கலைஞர், ரைட்டர், ஒலிம்பியன். அவரை வரவேற்கலாம். ராஜா ரந்தீப் சிங்கை. இப்ப நம்ம கோர்ட்ல குற்றம் சாட்டப்பட்டவரும் ஜட்ஜும் இருக்காரு. அம்மா, தாயே, நீதி தேவதையே, கருணை காட்டுங்க. இது கருணை காட்டுற இடம் கிடையாதுங்க. ஏற்கனவே கோர்ட் செட்டப். இதுல பெரிய பெரிய ஆளுங்களோட போட்டோவெல்லாம் சுத்தியும் வச்சு என்ன பயமுறுத்துறீங்களா? செட்டப்பை பார்த்த உடனே பயம் வந்துருச்சுங்க. இப்ப விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் ராஜா ரந்தீப் சிங்கோட அனுமதியை பெற்று நாம விசாரணை ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் ஆரம்பிங்க. வாங்க, இன்றைய விசாரணையை நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கே அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு கபில் சர்மா மீது. ஆப்கே அதாலத்தின் காமெடி மன்னன் கபில் சர்மா மீது வைத்துள்ள முதல் குற்றச்சாட்டு சினிமா மேல இவருக்கு இருக்கிற வெறி. கபில், டிவி தான் உங்களை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கிச்சு. உலகம் முழுக்க உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. எத்தனை பேர் உங்களை ரசிக்கிறாங்க. ஆனா நீங்க திரும்ப திரும்ப டிவியை விட்டுட்டு சினிமா பக்கமே ஓடுறீங்களே. சினிமாங்கிற அந்த பேயானது அது மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிடிச்சதா, இல்ல அமிர்த்சர்லயே உங்களுக்குள்ள அது புகுந்துருச்சா? ஹலோ மேடம். சார், நான் அமிர்த்சர்ல இருக்கும்போது யோசிச்சதே கிடையாது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிங்கராகி கலக்க வேணும் தான் எதிர்பார்த்தேன். நான் முறையா மும்பை வந்தப்போ ட்ரெயின்ல தாதர் எக்ஸ்பிரஸ்ல வந்தப்போ 72 சீட்டர் போகி இருக்குல்ல, அதான் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். அதுல வந்த 69 பேர் சிங்கர்ஸ் தான். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். நான் எங்க போறேன்னு கூட சொல்லலையே. நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டப்போ நான் போறேன், நான் ஒரு வேலை விஷயமா போறேன்னு சொன்னேன். ஏன்னா எவ்வளவு சிங்கர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டுல டேலண்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அது சார், நான் டிவில வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபில்ம் என்ன தானே தேடி வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஃபில்ம்ல எனக்கு 4 ஹீரோயின் சொன்னதுமே நான் அப்படியே பயங்கர குஷி ஆயிட்டேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வராங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு என் ஷோஸ்க்கு வந்துட்டு போறாங்களா, நான் அவங்க கூட கிண்டல் கேலி எல்லாம் பண்றேன். அப்போ நமக்கே 4 ஹீரோயினா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அடுத்த ஃபிலிம்ல ஒரே ஒரு ஹீரோயின் தான் கிடைச்சது. இந்த படத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன், பசங்களை பாத்துக்கிறது, வேலை, அது இதுன்னு. ஆனா அந்த மாதிரி ரொமான்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை சார். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. அமிர்த்சர்ல ஒரு ஷூட்டிங்குக்கு நீங்க போயிருந்தீங்க. சன்னி தியோலை பார்க்க தான் போயிருந்தீங்க. ஆனா அங்க உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்கல்ல? இல்ல, கழுத்துல எல்லாம் அடிக்கல. அதை தவிர எல்லா இடத்துலயும் அடிச்சாங்க. அது என்னாச்சுன்னா, எனக்கு இந்த பழக்கம் இல்லைங்க. இருங்க, கழட்டி வச்சுறேன். என் பொன்னாடி தான் என்கிட்ட ரஜத் சாரோட ஷோ ரொம்பவே பாப்புலர், அது செக்ஸியா போங்கன்னு சொன்னாங்க. சரி, என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன். அது எங்க அப்பாவுக்கு அங்க டியூட்டி போட்டிருந்தாங்க. அவர் போலீஸ்ல இருந்தாரு. அவரு என்கிட்ட சன்னி தியோலோட கதர் ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குது, நீ பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா வான்னு சொன்னாரு. அங்க சீன் என்னன்னா, அம்ரீஷ் புரி ஐயா அப்புறம் அமித்ஷா பட்டேல் இருந்தாங்க. அவங்க பாகிஸ்தானுக்கு போறாங்க. அமித்ஷா பட்டேல் மேம் அங்கேயே நின்றுவாங்க. ஆனா அம்ரீஷ் புரி சார் போவாரு.
அப்போ எங்களுக்கெல்லாம் அப்போ இது 97ல நடந்ததுன்னு நினைக்கிறேன், இல்ல 96 இருக்கும் ஷூட்டிங் நடந்தது, சரியா ஞாபகம் இல்ல. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அங்க பெரிய பெரிய மூட்டை முடிச்செல்லாம் கொடுப்பாங்க. அதாவது அங்க தேச பிரிவினை நடக்குதுங்க, மக்கள் அங்கெல்லாம் போவாங்க. நான் ஏதேதோ பண்ணி எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமரீஷ் புரி சாரும் அமிஷா பட்டேலும் என் முன்னாடி தான் இருந்தாங்க. எனக்கு தலைகால் புரியலங்க. ஏன்னா அமரீஷ் புரி சாரோட பெரிய ஃபேனுங்க நானு. அப்ப என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல. அப்ப நான் இப்படி பண்ணங்க. மெதுவா அவரோட குரல் வந்துச்சுங்க, யாரு பாத்து. அப்புறம் நான் இல்ல, எனக்கு அந்த பிலிமோட கதை என்ன ஏதுலாம் தெரியாதுல்ல. அப்போ அதெல்லாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரியும். அமிஷா பட்டேல் மேடம் எப்போ இறங்கிடுவாங்க, அமரீஷ் புரி சார் ட்ரெயின்ல ஏறிடுவாரு. ஆனா இந்த ஹீரோயின்ஸ் மட்டும் எப்பவும் ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவாங்க. அது ஏன்னு தெரியல. கடைசியில தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க சீனே அப்படித்தான். அதுக்கப்புறம் தான் சார் நான் அந்த கத்தார் ஃபிலிம் பார்த்தேன் சார். படம் பார்த்து நான் ஆடி போயிட்டேன் சார். அப்புறம் நான் சன்னி சார்ட்ட சொன்னேன், சார் நடந்த கதையெல்லாம் சொன்னா அவர் சிரிச்சாரு. நீ அங்கதான் இருந்தேன்னு கேட்டாரு. முக்கியமா சன்னி தியோல் அமிர்தசருக்கே வரல. அவரோட டூப்ளிகேட்டே ஒரு 2-3 சீன் பண்ணிட்டாரு. அவரு அப்படி இப்படி அங்க எங்க தேடுற மாதிரி தான் சீன். பின்னாடி தான் ஷாட் எடுத்தாங்க. அது என்னன்னா சன்னி தியோல் அங்க வரவே இல்லை. நான் அவரை பார்க்கவே முடியல. அடி வேற வாங்கின சீனையை நான் கெடுக்க பார்த்தேன். ஒரே அசிங்கமா போச்சுங்க. சரி விடுங்க, அதெல்லாம் பழைய கதைங்க. சரி இப்ப என்கிட்ட சொல்லுங்க பாப்போம். தேங்க்ஸ். அதாவது உண்மை என்னன்னா டிவி தான் உங்களை இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆக்கிச்சு, இவ்வளவு பெரிய ஃபேமை கொடுத்தது. ஆனாலும் பிலிம் மேல உங்களுக்கு ஒரு அப்சஷன் இருக்கு இல்ல? போன படம் நீங்க இந்த திரங்கி பண்ணும்போது ஒரு 35 கோடி இழந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நான் எங்க பெரிய மாமா இப்ப அவர் உயிரோடு இல்ல. அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடபிடிப்பான்னு சொல்லுவாரு. அது சார் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வந்துச்சு சார். அதான் அப்போ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு சார். அதனாலதான் மனசுல அந்த படம் பண்ணேன். அந்த ப்ராசஸ் நான் மனசுல என்ஜாய் பண்ணேன். சிரிக்க பார்த்திருக்கீங்க? ஆமா சார், நான் போய் பார்த்தேன். அதுவும் பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்த்தேன். ஆனா ஓகே சார், தெரியும் சார் மனுஷங்க தப்பு பண்ணி தான் கத்துப்பாங்க. ஆனா அப்புறம் ஒண்ணு சார், நான் ஃபில்ம் நான் பண்ணிட்டே தான் சார் இருப்பேன். ஆனா அப்படி இல்ல சார். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட மனசார ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன் சார். ரொம்ப ஹம்பிளா சொல்றேன். வருஷத்துக்கு 10-12 படம் எனக்கு ஆஃபர் வருது. ஆனா என்னால பண்ண முடியலங்கிறது வேற விஷயம். ரொம்ப பிஸியா இருக்கு. இந்த உலகமே ரொம்ப வித்தியாசமானதுங்க. நான் பார்த்தேன், நான் பிலீவ் பண்றேன். இந்த படத்தோட சீரிஸ் ட்ரெய்லர் இருந்துச்சுல, அதுக்கப்புறம் சீரிஸா 9 படம் வந்துருச்சு. ஏங்க இது வரைக்கும் என்ன யாருமே சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் தொடர்ந்து பண்ணேன் சார். ஆனா இந்த படத்தோட பேர் எப்படி இருக்கு? ஏதோ பாஸ்தா மாதிரி, பீட்சா மாதிரி, பிளான்ட் மாதிரி. இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வெகாட்டோ. நீங்க கேட்ட மாதிரி தான் அக்ஷய் என்ன பார்த்தப்பவும் கேட்டாரு, ஏன்பா அது படமே இல்ல நூடுல்ஸான்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த படத்தோட பேரு அப்படிதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா அது நம்ம ஊரு கதைங்க. அது நம்ம நாட்டோட கதை இல்லைங்க, இது யூனிவர்ஸோட கதை. பேண்டமிக்ல நிறைய மக்களுக்கு வேலை போயிருச்சு. அதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேர்ல ஒருத்தன் தான் இந்த கேரக்டர். அதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். நந்திதா தாஸ் உங்க கூட படம் பண்ண ஒத்துக்கிட்டதே உங்க காமெடி ஷோவை பார்த்ததே இல்லையாமே? அவங்க எங்கேயோ நானும் கரண் ஜோகர் சாரும் ஃபிலிம் ஃபேர் ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்காங்க. அதுல நான் அப்படியே பேசிட்டு இருந்தது அவங்களுக்கு நேச்சுரலா இருந்திருக்கு. கரண் ஜோகர் சார் பேசும்போது அதான் ஃபிலிம் ஃபேரோட ஓப்பனிங்ல அப்ப அவர் சொன்னார், ஹலோ நண்பர்களா, நான் தான் கரண் ஜோகர். அப்ப நான் சொன்னேன், என்னத்தான் உங்களுக்கு தெரியுமே. அப்போ அவங்களுக்கு தோணி இருக்கு, இவரு ரொம்பவே நேச்சுரலா இருக்காரு, இவரை காஸ்ட் பண்ணியே ஆகணும். அவங்க திறமையான நகைக்கடைக்காரங்க நந்திதா. வைரம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். படத்துல நான் வேற கலக்கிட்டேன்ல அப்பா. ஆனா கபில், நந்திதா தாஸ் ஒரு சீரியஸ் பிலிம் மேக்கர், சீரியஸ் டைரக்டர். நீங்க காமெடியன். சோ யாரு வழி தவறி போறாங்க? யாரும் வழியெல்லாம் தவறி போகல. அதாவது இதை பாருங்க, நாம எல்லாருமே மனுஷங்க, நம்ம எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கு. சில நேரம் நம்ம சந்தோஷமாயிருவோம், சில நேரத்துல நம்ம சோகமாயிடுவோம், அப்செட் ஆயிடுவோம். சோ எல்லா மூடும் உள்ள இருக்கு. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கும். அதான் நந்திதா தாஸும் கபில் சர்மாவும் ஒன்னா என்ன பண்றாங்க, அது நடந்துச்சு. அது கிளிக் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இல்ல, அது மக்களுக்கு தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா எனக்கு நான் முதல்ல தியேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு காமெடி ஆக்சுவலி பை சான்ஸ் வந்ததுதான்.
ஆனா ஆக்சுவலி காமெடியை மக்கள் டிவில பார்த்ததும் ஆக்சுவலி அவங்களுக்கெல்லாம் முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஷாக்கா தான் இருந்தது. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, ஐ எம் வெரி சீரியஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் பர்சன். அது தெரியுது நீங்க எவ்வளவு சீரியஸ் இன்டெலெக்சுவல்னு. கனடா பிலிம் ஃபெஸ்டிவல் போனப்ப நீங்க இங்கிலீஷ்ல மொத்த இன்டர்வியூவும் கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ. நான் மொத்த திறமையை அங்க இறக்கிட்டேங்க. நமக்கு என்னங்க 2 நாள் தான் ஃபெஸ்டிவல், நான் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நான் என்ன பேசுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. மத்தபடி அது ரொம்ப நல்ல இன்டர்வியூங்க. கனடா பூரா இப்ப ஏன் இங்கிலீஷ் பத்தி தான் பேசுறாங்க. ஆமா கனடா சார். ரீசார்ஜ் எங்க பண்ணீங்க? இங்கிலீஷ்கா? இவரு வேற. அது தானா வரும் சார். நான் நம்ம ஆளுங்க கூட தான் இங்கிலீஷ் பேச பயப்படுவேன். அது நம்ம ஆளுங்க தான் தப்பா கண்டுபிடிப்பாங்க. ராங் சென்டென்ஸ். வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் மெயினான விஷயம் புரிஞ்சா போதுங்க. அதாவது உங்க மனசுல என்ன ஃபீலிங் இருக்குதோ அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் எப்பவும் மெயின் தானே பேசுவேன். நான் சவுத் கொரியா போயிருந்தேன். அவங்க இங்கிலீஷ் இருக்குல்ல, நான் ஏன் இங்கிலீஷ் தான் வீக்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களது அதுக்கு மேல சரியா போச்சு. இங்க பாருங்க, ஒன்னு இங்கிலீஷுங்க, இன்னொன்னு இங்கிலீஷ்ல. அதுலயே அவங்க லோக்கல் ஆக்சென்ட்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களா என் பேரை. எனக்கு புரியவே இல்லைங்க. 3 நிமிஷம் என் பேர் தானே. Here today we have invited Indian actor Kapil Sharma. நான் அடுத்து நம்ம பேர் தான் கூப்பிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஏங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்கன்றாங்க. ஆனா ரொம்ப அன்பா இருந்தாங்க சார். ஆக்சுவலி சவுத் கொரியா ஆளுங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது சார். அதாவது இந்தியாவில் நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப எமோஷனலும் ஆயிட்டாங்க. கொஞ்சம் சிரிச்சாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவர் ஸ்டாண்டப் காமெடியும் பண்ணுவாருன்னு. அப்புறம் அன்பு காட்டினாங்க பாருங்க. அவங்களும் எதையாவதுங்க சொன்னாங்க, நீங்க சினிமால கலக்கிட்டீங்கன்னு. மக்கள்ல இருந்து இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாரு. சார், என் கேள்வி இதுதான். நீங்க எல்லாரையும் கிண்டல் பண்றீங்க. ஆமாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு நியூஸ் சேனலையும் கிண்டல் பண்ணதே இல்ல. எதுக்காக சார்? ஒருவேளை உங்களுக்கு சார் நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா? சாரி, உங்களுக்கு அவங்கள பார்த்தா பயமா இருக்கா? நியூஸ் நம்ம எப்படி சார் கிண்டல் பண்ண முடியும்? நியூஸ் ரொம்ப நல்ல விஷயம் சார். நம்மளால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பக்காவா சார்? நீங்க சொல்லுங்க. இப்ப மேட்டருக்கு வரேன். எல்லா நியூஸ் ஆளுங்களையும் சொல்லுங்க, சில பேர் இங்க இல்லாதவங்களெல்லாம் தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் டைம் ரொம்ப ஃபாஸ்டா மாறிடுச்சுங்க. எல்லாம் ஸ்பீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி கிரிக்கெட்லாம் 5 நாள் ஆடினாங்க. இப்போ 1 டே வந்துருச்சு, 2020 வந்துருச்சு. அந்த ஃபார்மேட் இப்போ நியூஸ்லயும் வந்துருச்சு, மியூசிக்லயும் வந்துருச்சு. பாட்டெல்லாம் முன்னாடி 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்ததெல்லாம் இப்போ 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நியூஸ் கூட அப்படிதான். இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் சேனல் வந்துருச்சு. நாடும் அதே தான், செய்தியும் அதே தான். ஆனா சேனல் நிறைய வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமோட பேரு 60 நிமிடங்களில் 60 செய்திகள். ப்ரோக்ராம் முதல்ல அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பாத்தீங்கன்னா லிமிடெட் தான். அப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறது? பாரத பிரதம மந்திரி அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்தார். அந்த நியூஸையே 5 துண்டாக்கிடுவாங்க. பைடன் உற்சாகமாக நரேந்திர மோடியை வரவேற்றார். இது ஒரு செய்திங்க. மோடியை சந்தித்ததால் மகிழ்ந்தார் பைடன். இதுவும் அதே நியூஸ் தாங்க. பைடனும் மோடியை சந்தித்ததால் மகிழ்ந்தார். செய்தி ஒண்ணுதான். 60 செய்தி சொல்லணும்ல ஒரே நிமிஷத்துல. இப்ப 40 நிமிஷம் உடச்சு கிடிச்சு சுத்தி வளைச்சு செய்தி சொல்லிட்டாங்க. 45 நியூஸ் வரும்போது நியூஸ் மொத்தம் முடிஞ்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் நியூஸுங்க நம்ம ஊர் செய்தி வரும். ஜனாதிபதி பிரதமரை வச்சு அவங்க 45 நியூஸை ஓட்டிட்டாங்க. மிர்சாப்பூரில் கணவரின் காதை வெட்டிய பெண். எப்படி? பள்ளிக்கூடத்தில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற்கு வந்த பெண்ணிற்கும் ஹெட்மாஸ்டருக்கும் சண்டை. இப்படிதான். பலியாவில் வரதட்சணை கேட்ட மாமியாரின் முகத்தில் காரி துப்பிவிட்டு ஓடிய மருமகள். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் அப்ப வரும். வாரணாசியில் குடித்து விட்டு மணமகன் போட்ட ஆட்டம் பாருங்க. நீங்க பைடன்ல இருந்து ஆரம்பிச்சீங்க, லாஸ்ட்ல இப்படிதாங்க நிறைய நேரம் நியூஸ் நடக்குது. ஆனா நியூஸ் கேட்கும்போது ரொம்ப ஜாலியா தாங்க இருக்கும். நான் வேணும்னே கிண்டல் பண்ணலங்க. ஆனா சார் அப்படிலாம் தான் சார். இல்ல, சில நேரத்துல எப்படிப்பட்ட நியூஸ் வருது தெரியுமா? விவசாயிகள் திருடர்களை விரட்ட ஹனிசிங் பாட்டை போட்டு காட்டினாங்க. இது நீங்களும் நியூஸ்ல கேட்டீங்களா? நீங்களே பாத்தீங்களா? இத ஒரு ஹிந்தி பேப்பர்ல நானும் படிச்சேன். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, விவசாயி தன்னுடைய பயிர்களை காட்டு விலங்குகளிடமிருந்து காப்பாற்ற ஹனிசிங்கின் பாடலை ஒளிபரப்புவார். ஆனா அவங்க டீடைல்டா சொல்லல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கும், மியூசிக். ஏன்னா அவர் பாட்டுல ஹெவி மியூசிக் இருக்கும். அதை கேட்டு ஒரு வேளை பயந்துருக்கலாம். ஆனா நியூஸ்ல எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா?
வாவ். கபில், சொல்லுங்க நீங்க சார். இப்படி நிறைய நியூஸ் பாக்குறீங்க, இதையும் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதாவது உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி, அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர். இன்னைக்கு அவரு புதின் கூட மோதுறாரு. ஆமா. பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் பகவந்த் மான், அவரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர். சோ காமெடியன்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு புது வழி பிறந்திருக்கு. யா. உண்மைதான் சார். உங்களை பத்தி அப்படிலாம் இன்னைக்காவது நியூஸ் வருமா? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஆளுங்க பொலிட்டீஷியன் ஆனதுமே ரொம்ப சீரியஸா ஏன் ஆயிடுறாங்கன்னு தெரியல சார். இல்லையா, ராகுல் காந்தி சீரியஸாவா நடந்துக்கிறாரு? கபில், மோடிஜியே என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி கபில் சர்மாவுக்கு ஈக்குவலா வருவாருன்னாரு. அப்படியா? அப்படி சொன்னார் என்ன? வாவ். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நான் என்ன இல்ல, எனக்கு வந்து சார், எனக்கு இதான் சார் பிடிச்சிருக்கு. நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், மக்களை சிரிக்க வைக்கிறேன், ஃபன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம பொலிட்டிஷியன் ஆயிட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு பக்கம் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸே நம்மள டென்ஷன் ஆக்கி விட்டுரும் சார். ஆளே மாறிடுவோம். நீங்களே பாருங்க சார். இப்போ இங்க பாருங்க, நான் காமெடி பண்ணும்போது நான் விருப்பப்பட்டபடி மாறிடுவேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா சார், எந்த நாட்டோட எந்த பிரதம மந்திரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவாங்க. இப்படி கூட பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. நீங்க யாராவது அப்படி பண்ணி பாத்திருக்கீங்களா? என்ன மாதிரி வாழ்றது ரொம்ப ஈஸி சார். ஆமா சார், நான் ஓகே சார், நான் ஓகே தான் சார். ஆனா பிரதம மந்திரி அவரு எப்படி, அவரு எந்த நாட்டு பிரதம மந்திரியா இருந்தாலும் இப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம என்ன வேலை பார்க்கறோமோ அதான் சரி. ஏன்னா மக்களோட முகத்துல சிரிப்பு வர வைக்கிறோம். சோ வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம் சார். இல்ல சார், நீங்க நல்ல வேலை பாக்குறீங்க, அதையே பண்ணிக்கிட்டு இருங்க. மக்கள் இருந்து இப்ப யாராவது கேள்வி கேட்கலாம் சார். என்னோட கேள்வி இதுதான். உங்களோட ஷோல பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வர்றாங்க. அமிதாப் பச்சன் சார் வந்தாரு, ஷாருக் கான் சார், சல்மான் கான் சார், எல்லாரும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா நீங்க அதை கேட்கவே இல்ல. ஆமாங்க. எல்லாரும் சொன்னது ஒண்ணுதான், கல்யாணம் பண்ணிக்காதீங்க கபில். ஆனா நீங்க அவங்க சொன்னதை கேட்கவே இல்ல. அது சரி, அவங்க மட்டும் பண்ணிப்பாங்க, என்ன திருப்பாங்க. நான் ஏங்க கேட்கணும்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஜாலியா தானே இருக்கிறேன். ஏங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏங்க அது ரொம்ப நல்ல விஷயங்க. எங்க பாருங்க, நான் உண்மையை சொல்றேன் பாருங்க. நான் எப்பவுமே காமெடி பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனா பல நேரங்கள்ல நாம வீட்டுல ஒய்ஃப் கூட இருப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, நான் எப்பவும் அவளை கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவ கோவமே பட மாட்டா. அப்படி போனா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். என் லைஃப்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் வந்தது மேடம். அப்புறம் லைஃப் ஆக்சுவலி மாறிடுச்சுங்க, நல்லா ஆயிருச்சு, ரொம்ப அழகாயிருச்சு. நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றேன், இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பண்ணிக்கங்க. ஐ மீன் சாரி, தப்பா சொல்லிட்டேங்க. ஆனா ஒண்ணு, கல்யாணம் பண்ணி ஆகணுங்க. ஆனா கபில், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஃபிளர்ட் பண்ற துணிச்சல் எங்கிருந்து வந்துச்சு? என்னங்க சொல்றீங்க? பஞ்சாப்காரங்கன்னா ஃபிளர்ட் பண்ணுவாங்களா? என்னங்க இது? சைனால போய் பாருங்க, மக்கள் தொகை எவ்வளவு பெருகி போச்சுன்னா. அவங்களாம் பஞ்சாபியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க சார். தெரியல சார், அழகான ஹீரோயின்ஸ் வரும்போது நான் பண்றதெல்லாம் அப்படியே நடந்துருது சார். அதாவது அதெல்லாம் அங்க நடக்கிறதாங்க, கேமராக்கு முன்னாடி. மற்றபடி நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். மொத படம் நான் பண்ணலங்க. ஆனா அங்க ஷூட்ல பேசும்போது கூட நல்லா ரொமான்டிக்கா பேசலாங்க. ஆனா அவங்க என்கிட்ட திடீர்னு அப்பாஸ் மஸ்தான்லாம் என்கிட்ட வந்து திடீர்னு வந்து, இவங்க உங்க ஒய்ஃபு, நான் முதல் நாள் செட்டுக்கு போறேங்க, டென்ஷன் ஆயிடுங்க. யாரோ ஒரு பொண்ணை போய் எப்படி ஹக் பண்ண முடியும்? முதல்ல நட்பு ஆகணும், அப்பதானே பண்ண முடியும். நான் பயந்தே போயிட்டேங்க முதல் ஃபிலிம்ல. ஆனா இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். இல்லைங்க, அது வந்து வீட்டில் ரிஹர்சல் பண்றோம்ல, அதை பிராக்டிஸ் வந்துருச்சுன்னு. வீட்டில் உங்களுக்கு சொந்த பொண்டாட்டி இருந்தா கேமரால இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்ல, அதை சொன்னேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு தெரியும். நான் தான் போக மாட்டேன், நான் ஹைதராபாத்ல போறேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் கபில் சர்மா மீது குற்றச்சாட்டுகள் தொடரும். அவர் என்ன ஸ்பீட்ல காலி பண்ணாரோ அதே ஸ்பீட்ல நானும் காலி பண்ண. அப்புறம் என்கிட்ட இன்னொன்னு போடலாமாரு. நான் என் மனசுக்குள்ள இதெல்லாம் கேட்கணுமான்னு கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அவர் இன்னொன்னு வாங்கினாருங்க. பாதி அவருக்கு ஊத்திக்கிட்டாரு, பாதி எனக்கு ஊத்துனாரு. அப்புறம் உங்களாலதான் நான் பாதி அடிக்கிறேன், அதனால ஒன்னு அடிக்கிறேன்னாரு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் உங்களாலதான் நான் பாதி அடிக்கிறேன், அதனால 6 ரவுண்ட் அடிக்கிறேன். சுத்தம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சிரித்து சிரிக்க வைக்கும் நமது விருந்தினர் கபில் சர்மா. ஆப்கி அதாலத்தில் அடுத்த வழக்கு. ஆப்கே அதாலத்தில் காமெடி கிங்
கபில் சர்மா மீதான குற்றச்சாட்டு. இவருக்கு இரு வடிவங்கள் உள்ளன. கபில், உங்களோட ஒரு வடிவம் இது எல்லாருக்குமே தெரியும். உங்க ஷோஸ்லயும் இதுதான் தெரியும். சிரிக்க வைக்கிற. ஆனா உங்களுக்கு ஒரு இன்னொரு பக்கம் இருக்காமே, அது நைட்டு 10 மணிக்கு மேலதான் காட்டுவீங்களாமே. பயமுறுத்துற, மிரட்டுற, வேற உருவமாமே. நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் மல்டி டேலண்ட்னு. சார் அதெல்லாம் எப்பயாவது சில நேரம் நடக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் ரொம்ப ரொம்ப மாறிட்டேன் சார். முன்னாடி அப்பப்போ நடக்கும். எனக்கு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது, பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சில நேரத்துல கோவம் வரும், வந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் வரதே இல்லை. அப்போ வருஷம் பயங்கரமா முன்னாடி அப்படி வந்துட்டு இருந்துச்சு. நான் ட்விட்டருக்கு போய் பார்ப்பேன், எவனாவது என்ன ஒண்ணு திட்டினானா நான் அவனை பார்த்து திட்டுவேன். நான் யோசிக்கவே இல்லை சார். ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கூட நான் அவனை திட்டலாம்ல. நான் என்னடா ப்ளூ டிக் அக்கௌண்ட்ல இருந்து திட்டிட்டு இருக்கேன். இல்லைங்க மக்கள், எனக்கு அப்ப என்ன தோணுச்சோ அதை நான் திட்டேன். அப்ப யாரும் என்ன சொல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் அது அப்படியே ஹாட் நியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஐ எம் வெரி பாப்புலர். அதனால நான் இதெல்லாம் பண்ணவே கூடாதுல. நான் இப்ப மாறிட்டேன் சார். நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். இல்ல, ஊர் பக்கம் ஒரு பழமொழி இருக்கு, யானை மதம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கும், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. கபில் சர்மா குடிச்சா ஒரு மாதிரி, குடிக்கலன்னா ஒரு மாதிரியானே. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தர்மேந்திராவை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். இந்த விஷயத்துல சொல்ல முடியாது. நீங்க அவரோட சோசியல் மீடியாவை பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுக்கு வந்ததுமே தர்மேந்திராவோட ட்வீட்ஸை பார்க்க நான் ஆரம்பிச்சேன். ரொம்பவே ரொமான்டிக் ஆனவர்ல. நமக்கு அது கண்டிப்பா செட் ஆகாது. ட்விட்டர்ல சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுல தர்மேந்திரா மாதிரியே பண்ணலாம்னு நினைச்சேன். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு தடவை நான் அவரோட ஃபார்முக்கு போனேன். அவரோட ஃபார்ம்ல பெரிய பெரிய பரங்கிக்காய் இருந்துச்சு. பரங்கிக்காய்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பம்கின். வாவ், தமிழ்ல பம்கினா? என்ன விட நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க போல. பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. சரியான தமிழ்ல பூசணிக்காய். அது அப்படி ரவுண்டா இருக்குமே. அவரோட ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பூசணிக்காய் இருந்துச்சு. அதை எடுத்து காமிச்சு ட்விட்டர் லைவ் போட்டாரு. நண்பர்களே, என் தோட்டத்துல பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கைஸ். எவ்வளவு பெரிய பூசணிக்காய். அதை பார்க்கும் போது ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க. அப்பவே நான் அந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினைச்சேன். அப்படி முடியலன்னா போடவே பண்ணி காமிச்சீங்க இல்லையா? அந்த கட்ரா ஓடுது. ஆனா நீங்க ஜெயில இருந்து எப்போ வந்தீங்க? இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் என்னோட வயசுல சின்னவங்க தான். எல்லாரும் என் தம்பி தங்கச்சிக்கு தான். நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். உங்களை பத்தி யாராவது தப்பாவோ இல்ல கெட்டதாவோ சொன்னா நீங்க அதை இக்னோர் பண்ணுங்க. ஏன்னா அன்பு காட்டுறவங்க தான் அதிகம், கெட்டவங்க கம்மி தான். அதுலயும் பாருங்க, நமக்கும் சில பழக்கம் இருக்கு. நாமளும் சிலதை ஏத்தி சொல்லுவோம். இப்போ எங்கேயாவது பேப்பர்ல போட்டிருப்பாங்க, அதாவது 4 பேர் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடினாங்க அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். இன்னொரு நியூஸ் வந்திருக்குங்க, 2 குரூப்புக்குள்ள பெரிய சண்டை. நாம அதைத்தான் உடனே பார்ப்போம், என்ன சண்டைன்னு. சோ நெகட்டிவிட்டி சீக்கிரமா உங்களை அட்ராக்ட் பண்ணிடும். ஏன்னா அதுல மசாலா அதிகம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதெல்லாம் பழைய கதைங்க, முன்னாடி எல்லாம் அடிக்கடி நடக்கும். இந்த அன்பை பரப்புறன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அனுப்பம் கேருக்கு நீங்க சொல்லுங்க சார். ஒரு சில பல விஷயங்களை கத்து கொடுத்தீங்களாமே? இல்ல சார், அனுப்பம் சார் கிட்ட இருந்து நான் அவரோட பெரிய ஃபேன். துபாயில நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அப்ப எங்களோட ஆர்கனைசர் என்கிட்ட சொன்னாரு, அனுப்பம் சார் இங்க இருக்காரு, அவர் பார்க்க விரும்புறேன்னு சொன்னதும் பார்க்க போனேன். அப்போ அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அவர் உடனே என்கிட்ட, நீங்க ட்ரிங்க் பண்றீங்களான்னு கேட்டாரு. மனசுக்குள்ள இதெல்லாம் கேட்கணுமான்னு நினைச்சுக்கிட்டேன். உடனே அந்த மாலுக்குள்ளேயே நாங்க போயிட்டோம். அவர் உடனே ஒன்னு ஆர்டர் பண்ணாரு, எனக்கும் சேர்த்து. நான் ஓகேன்னு 30 ml வந்துச்சு. அப்புறம் அவர் என்கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை நான் ப்ரமோட் பண்ணல, அது நல்லது கிடையாது. ஆனா எப்பயாவது அடிச்சா தப்பு கிடையாது. அப்புறம் ஒன்னு வந்துச்சு, ட்ரிங்க் வந்துச்சு. ஆனா எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது? எனக்கு என்னன்னா, அப்பதான் முதல்ல மீட் பண்றோம், இப்படி கப்புன்னு அடிச்சு நல்லா இருக்காது. அதனால நானும் உட்காந்தே இருக்கேன். அவர் கம்ப்ளீட் பண்ண ஸ்பீட்லயே நானும் பண்ணேன். அப்புறமா அவர் இன்னொன்னு போலாமான்னாரு. நான் மனசுக்குள்ளேயே சொன்னேன், இதெல்லாம் கேட்கணுமாங்கன்னு. அப்புறம் அவர் இன்னொன்னு ஆர்டர் பண்ணாரு சார். பாதி அவருக்கு ஊத்துனாரு, பாதி எனக்கு ஊத்துனாரு. அப்புறம் என்கிட்ட, உங்களால நான் பாதி அடிக்கிறேன் அதனால 1 அடிச்சுக்கிறேன்னாரு. நான் அவர்கிட்ட, சார் நான் உங்களால பாதி அடிக்கிறேன் அதனால 6 அடிக்கிறேன்னு சொன்னேன். ஓ அவ்வளவுதான். கபில், உங்ககிட்ட எந்தெந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்கறது? நடு ராத்திரி பச்சன் சாருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கீங்க. சார் நான் அவரை ரொம்பவே நேசிக்கிறேன் சார். ஆனா நான் ஒரு தடவை ஒரு ஃபில்ம் எடுத்தேன். நாம தான் அதை பத்தி பேசணுமே, ஃபிரங்கி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மென்டல் கண்டிஷன் சரியில்லைங்க. அப்போ நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன்.
ராம் பகலா எனக்கு என்னமோ யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் சினிமா பக்கம் போகாதீங்கன்னு சொல்றேன். இல்ல 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 சார், அதுக்கு முன்னாடி என்னோட முதல் படம் சூப்பர் ஹிட்ல. அந்த ரெண்டாவது படம் அப்ப ரிலீஸே ஆகல. அந்த ஃபிலிம்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். சில நேரம் நடக்குங்க, நாம ஒரு கலைஞனா இருக்கும்போது சில நேரம் சென்சிட்டிவ் கொஞ்சம் அதிகமாயிடும். அப்போ யாரையும் சந்திக்கவே எனக்கு மனசு வரல, ஷோவையும் நான் நிப்பாட்டிட்டேன். ஃபிலிம் ஒரு பக்கம் நிக்குது, அப்புறம் பார்த்தா நம்ம கூட சில டீம்ஸ் இருக்காங்களா, அவங்க ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. சில பேர் என்கிட்ட பச்சன் சாரை வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கன்றாங்க. அப்படி போய் ஒருத்தட்ட ஃபேவர் கேட்கறது எனக்கு பிடிக்காது சார். ஆமா, ஏன்னா பச்சன் சார் எவ்வளவு பெரிய லெஜெண்ட். ஆனா சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம், நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், சார் நான் முதல் தடவையா ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதனால சார் ப்ளீஸ் நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுங்க சார். 5 நிமிஷத்துல அவரோட மெசேஜ் வந்தது சார். இந்த 8ஆம் தேதியோ இல்ல 9ஆம் தேதியோ இந்த ஸ்டுடியோவில் நான் ஃபிலிம்காக டப்பிங் பண்றேன், நீங்க உங்க குரூவை அனுப்பிவிடுங்கன்னாரு. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லைங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நினைச்சா ரிப்ளை பண்ணாம கூட இருக்கலாம். சோ எனக்கும் அந்த பயம் இருந்துச்சுங்க, எனக்கும் அந்த தைரியம் கிடையாது. அதனால தான் நான் 2 ரவுண்ட் அடிச்சு மெசேஜ் பண்ணேன். இல்ல எனக்கும் ஒரு தடவை மெசேஜ் அனுப்பினீங்க நடு ராத்திரி, அதுவும் 6 ரவுண்டுக்கு அப்புறம் தான் அனுப்பினீங்களா? சார் அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கு சார். ஒருவேளை அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா அப்புறம் அது நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க சார் எந்த மெசேஜை பத்தி பேசுறாருன்னு. நான் ஒரு தடவை இந்தியா டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம நாட்டில் இருக்கிற பஞ்சாப் பகுதியை சேர்ந்த சரப்ஜித் சிங் பாகிஸ்தான்ல ஜெயில இருந்தாரு. அதை பார்த்ததும் நான் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. நியூஸ் இந்தியா டிவில தான் வந்துச்சு, ரஜத் சார் சோ கைண்ட். நான் உடனே அவருக்கு மெசேஜ் அனுப்புனேன், ரஜத் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவரை விடுவிக்க ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் இவரும் ரொம்ப ஸ்வீட்டி, உடனே ஒரு ரிப்ளை பண்ணிட்டாரு, we are trying. சோ அப்படியும் நடக்குங்க. எப்பவும் நான் இப்படி எமோஷனல் ஆகி ட்விட்டர்ல மட்டும் சண்டை மாட்டாங்க, சில நேரத்துல மனசரங்கி இப்படி பண்ணுவேன் சார். சார் அப்புறம் நீங்களும் ரொம்ப அன்பானவர், நீங்களும் ரிப்ளை பண்ணீங்க. இல்ல பச்சன் சாரை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பாதிலேயே விட்டுட்டோம். மிச்சத்தை சொல்லுங்க, நீங்க ஸ்டுடியோல போய் பாத்தீங்களா? இல்ல ஆக்சுவலி ட்ரிங்கிங் ப்ராப்ளம் எனக்கு கிடையாது, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னால யாரு முன்னாடியுமே போக முடியாது, என்னால பேச முடியாது, என்னால ஸ்டேஜ்ல மைக்க பிடிக்க முடியாது. பச்சன் சார் கால் பண்ணி நான் காலையில வரேனாரு. இல்ல என் படத்தோட வாய்ஸ் ஓவருக்காக வர்றாரு. அப்போ கடமைப்படி நாங்க போய் அவர் வெல்கம் பண்ணி ஆகணும். ஆனா என்னால அப்போ வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது. என் மனநிலைமை அப்படி இருந்துச்சு. அந்த நாள்ல நான் சரி 2 ரவுண்டை போட்டுட்டு பச்சன் சாரை பார்க்க போயிடுவோம். இது காலங்காத்தால நடக்குது சார். அவர் 8 மணிக்குள்ள வந்துட்டாரு. எங்க கல்யாணம் கூட அப்பதான் நடந்துச்சு. அப்போ கின்னி ஒரு நிழல் மாதிரி என் கூடவே வந்தா. அப்புறம் பஜன் சார் உள்ள டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்சிருச்சு, இப்போ அவர் அந்த படத்துக்கு போயிட்டாரு. அப்ப நான் அவங்க கிட்ட நான் அவரை பார்த்து தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னேன். அப்போ அவங்க ஸ்டாஃப் என்கிட்ட சார் இப்போ பிஸியா இருக்காரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு போக தோணலங்க. 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன்ட்டேன். உடனே அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, உள்ள வாங்கன்னு. நான் உள்ள போய் அவர் காலில் விழுந்து சார் தேங்க்யூன்னு. அப்புறம் எங்களுக்குள்ள கொஞ்சம் பஞ்சாபில பேசிக்கிட்டோம். அப்புறம் நான் என் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். பச்சன் சார் பாக்குறாரு, சடன்லி கிண்ணிய முதல் தடவை பாக்குறாருல. சந்திப்பு நல்லா இருந்தது. ஆனா சார் அவரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் மெமரபிள்னா, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். சாரி சார், நான் அப்போ அப்படி உங்க முன்னாடி வந்திருக்க கூடாது சார். அவரு அப்புறம் ஹிந்தியில ஒரு நல்ல மெசேஜ் அனுப்புனாரு. வாழ்க்கை ஒரு போராட்டம், வாழ்க்கை என்பதே போட்டிகள் நிறைந்தது, அதனால நீங்க திரும்பவும் எழுந்து வாங்க. அது ஒரு பெரிய அட்வைஸ். அவரு கேபிசில சொன்ன மாதிரி சொன்னாரோன்னு நினைச்சேன். இல்ல சார், அவரு ரொம்ப நல்ல மெசேஜ் அனுப்புனாரு. இல்ல சார், இவ்வளவு பெரிய லெஜெண்ட் உங்க மேல அக்கறைப்பட்டு உங்களுக்காக இப்படி உங்களை உற்சாகப்படுத்தும் போது இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களை திரும்பவும் பழையபடி ஆக்கிடுங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ராத்திரி 10 மணிக்கு அப்புறமா உங்க ஒய்ஃப் உங்க போனை பிடுங்கி வச்சிருக்காங்களாமே, உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்களாமே. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண நினைக்கிறேன் மை லார்ட். தினமும் 10 மணிக்கு மேல இல்ல சார், எப்போ வச்சு அப்பப்போ 10 மணிக்கு என் மூடு மறுடிச்சுன்னா அவங்க கண்டிப்பா என்னோட போனு இல்ல, அவங்களுக்கு தெரியும்ல இது டேஞ்சரு, இவன் திரும்பவும் ஏதாவது பண்ணி வச்சிருவான்னு. அதனால இதுக்கு தாங்க நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. நீங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அவங்க டிலீட் பண்ணிட்டே இருக்காங்களா? இல்ல இப்ப நானே பண்றேன். இல்ல முதல்ல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுவேன். எல்லா விஷயத்துக்கும் நான் போய் கருத்து சொல்லுவாங்க, அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், யாருமே கேட்கறதே இல்லையா, அப்புறத்துக்கு நான் போய் இப்படி எனக்கு நானே ஏன் பிரச்சனைகளை வர வைக்கிறேன்னு யோசிச்சேன். ஆனா இப்போ அப்படி இல்லை சார், லைஃப் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, 2 பசங்களா ஆயிடுச்சு, அப்புறம் பொறுப்பு வந்துரும்ல. ஏன்னா எனக்கே தோணுச்சு என் பசங்க இன்னும்
3-4 வருஷத்துக்கு அப்புறம் யூடியூப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அப்புறமா நம்ம அப்பா இப்படியா, அதான் நான் கொஞ்சம் என் பழைய வீடியோஸை எப்படியாவது யூடியூப்ல இருந்து டெலீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அந்த பழைய நியூஸ். ஆனா இந்த விஷயத்தை எப்படி டிலீட் பண்றது? நீங்களே சொல்லி இருக்கீங்க நான் குடிக்காம இருந்திருந்தா கல்யாணமே ஆயிருக்காதுன்னு. ஆனா இந்த விஷயம் உண்மைதாங்க. அதாவது எப்பவுமே குடிக்கிறதுனால பிரச்சனை நடக்காது, நல்லதும் நடக்கும் சார். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க காலேஜில், அப்போ கேர்ள்ஸ் காலேஜ் எங்க காலேஜ் பக்கத்துல இருந்துச்சு. அங்க நான் என் பாக்கெட் மணிக்காகவே வேலை பார்த்தேன். அப்போ கின்னி அந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என் ஸ்டூடெண்ட் தான். அப்போ அவங்க பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க, இல்ல பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ என் கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு. நான் பிஜி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். அப்போ இல்ல நான் அப்ப என்ன சொன்னேன்னா, நான் அப்போ எங்க பிரின்சிபால்கிட்ட சொன்னேன் என்னை கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க, கேர்ள்ஸ் காலேஜ்ல எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு. அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும், அது எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும், எனக்கு பாக்கெட் மணி கிடைக்கும்ல. அப்போ அங்க கின்னி சார், நாங்க 2 பேர் இருந்தோம், நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டும். இல்ல 3 பேர், ஒரு இசைக்கலைஞன் ஒருத்தர் இருந்தான் என் ஃப்ரெண்டு. நாங்க 3 பேரும் தினமும் ரிஹர்சல் பண்ண போவோம். அவ சாண்ட்விச் கொண்டு வருவா தினமும் எனக்காக. அப்போ என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, ஏன்பா இந்த பொண்ணு உன்னை லைக் பண்ணுதுன்னு. நான் இல்ல மச்சான், அவ காரை பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. என் ஸ்கூட்டர்ல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, அதனால அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அவன் அதுக்கு இல்ல அந்த பொண்ணு லைக் பண்ணுதுன்னா. அப்போ ஒரு நாள் காலேஜ் ரிஹர்சலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சும்மா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்படியே கொஞ்ச நாள் 2-3 சந்திப்புக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு சத்தியமா தைரியமே கிடையாது சார், ஏன்னா எனக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அது நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்குமே ப்ரொபோஸ் பண்ணதே கிடையாது, எனக்கு பிடிச்சதே கிடையாது. டிவியில இப்ப காட்டுறதுலாம் சும்மா. ஆனா நான் திடீர்னு புள்ளியா மாறிட்டேன். அப்படியே தெம்பா, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா நான் கேட்டேன். ஓஹோ அவ்வா. ஆனா நான் அப்படி கேட்டதுக்கெல்லாம் பதில் எதுவும் சொல்லல. ஆனா நான் பின்னாடி தான் போனேன், எனக்கு அப்படிதான் தெரியுதுன்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டா. அவ்வளவுதான் சார். அப்புறம் எங்க காதல் அப்படியே ஆரம்பமாயிடுச்சு. எவ்வளவு பெரிய லாபம் பாத்தீங்களா? கண்டிப்பா லாபம் தாங்க. ஆனா நான் ஒரு நாள் அவங்க டேடியை பார்த்தேன்ல, பெரிய கார்ல வந்தாரு, அப்புறம் இந்த இடத்துல பிஸ்டல் வச்சிருந்தாரு. அவ்வளவுதான், அந்த செகண்டே நான் அவகிட்ட ராத்திரி நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு, மன்னிச்சிருந்தேன். நாம தான் தைரியசாலியாச்சே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலம் போக போக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன், அதான் கின்னியோட அப்பாவை. இங்க பாருங்க, உங்களுக்கு சில பேரு கடவுளோட வடிவமா தெரிவாங்க. ஒருத்தர் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுத்தா கண்டிப்பா அவர் கடவுள் தானே. இப்ப உங்கள ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கலாம். சார், ஐ லவ் யூ ஒரு தாடி ஸ்டைல். தேங்க்யூ சார். வா வா, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து கோரக்பூர் சார். கோரக்பூர்காரரா? அப்படியா? நான் பீகார் நினைச்சிட்டேன். நல்லதுங்க சார். சார், போதைங்கிறது சரக்குல இருக்கு, அரசாங்கமே விக்குது. அப்புறம் எதுக்கு சார் உங்களை குறை சொல்றாங்க? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சும்மா கேக்குறீங்களா இல்ல போய் பாட்டில் வாங்க போறீங்களா? இல்ல சார், சும்மா தான் சார் கேக்குறேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாம் வயசு கோளாறு தாங்க. நாம காலேஜில் படிக்கும்போது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருப்போம். அப்போ நமக்கு நல்லது கெட்டது எதுவுமே புரியாது. அதனாலதான் வயசானவங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வயசு கோளாறும்பாங்க. சரக்கு சாராயத்தையெல்லாம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க, எல்லாமே வயசு பண்ற வேலை. அப்போ எல்லாருமே பொதுவா நிறைய தப்புகள் பண்ணுவாங்க. அப்புறம் அதுல இருந்து நாமளே நிறைய கத்துக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையும் எப்பவும் யாருக்கிட்ட இருந்தும் மறைச்சது கிடையாதுங்க. என் லைஃப் எப்பயுமே ஒரு ஓப்பன் புக் மாதிரி. அதனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு அன்பு கிடைச்சிருக்கு. அப்போ பல வருஷமா நான் அந்த அன்பு அனுபவிக்கிறேன். நாங்க இந்த ஷோ 3 மாசம் தான் ஆரம்பிச்சோம், ஆனா இந்த வருஷத்தோட 10 வருஷம் ஆக போகுது. இது எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களோட அன்பு தாங்க காரணம். தப்பு பண்ணா இருக்கு கிரிட்டிசிசம். இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு கிடைக்குதோ உங்களுக்கு கிரிட்டிசிசமும் அந்த அளவுக்கு கிடைக்குங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னா. அதனால நான் தப்பு பண்ணப்ப மக்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நீங்க உங்க தப்புல இருந்து கத்துக்கங்க. அதே தப்பு திரும்ப பண்ணாதீங்க, புது தப்பு பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் வேரியேஷனோட பண்ணுங்க புது தப்புகளை. சார் இங்க பாருங்க சார், எனக்கே நல்லா தெரியும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணுவோம். வேற வேற தப்பு பண்ணலாம், ரிப்பீட் பண்ணக்கூடாது சார். ஸோ இப்போ லைஃப்ல ப்ரையாரிட்டி எல்லாம் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கு, லைஃப்ல கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கு. கபில், இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்க அப்படி ஒரு நிலைமையில இருந்தீங்க, நீங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க, அதை சொல்லியே சிரிச்சிங்க, உங்களையே கிண்டல் பண்ணிக்கிட்டீங்க, திரும்ப கரெக்ட் லைனுக்கு வந்துட்டீங்க. இது நல்ல விஷயம் தான், எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச். பாருங்க சார், அதுக்காக நம்ம விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அது சரி, நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் கபில் சர்மா மீது மீண்டும் விசாரணை நடத்தப்படும். நம்ம இந்திய நாட்டுல நல்லா வேலை பார்க்கிற ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தன் ஷீலா கொண்டாட்டி அவனை அடி பின்னி எடுத்துருவா. ஓஹோ, இப்ப ஷீலாவும் கண்ணுக்கு பிரமாதமா தெரியறாளா என்ன?
முன்னாடி பின்னாடி ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்துருவாங்க. உன் குடும்ப புத்தியா அதான்டாபாங்க. உன் தாத்தாவே பேத்தி வயசுல இருக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ண ஆள் தானையாம்பா. அதனால வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் கபில் சர்மா கிட்ட. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு கபில் சர்மா மீது. ஆப்கே அதாலத்தில் காமெடி மன்னன் கபில் சர்மா மீதான குற்றச்சாட்டு, இவர் மக்களையே கிண்டல் செய்கிறார். கபில், நீங்க வெளிநாடு போகும்போது கனடா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, ஆஸ்திரேலியா போறீங்க. அப்ப அங்க உள்ளது எல்லாமே உங்களுக்கு நல்லதா மட்டுமே தெரியுது. அங்க இருக்கிற வீட்டு வேலை செய்யும் பெண்கள் கூட உங்க கண்ணுக்கு ரொம்ப அழகா தான் தெரியுறாங்களா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்ப நம்ம வெளியே போனாலும் இல்ல வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்தாலும் நம்ம நாட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை அவங்க நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும். அன்பா பாசமா ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்ற கல்ச்சர் நம்ம நாட்டுல இருக்குது. அம்மா அப்பா காலத்தொட்டு கும்பிடுற பழக்கம் நம்ம நாட்டுல இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க வெளிநாட்டுக்காரங்க நம்ம கிட்ட கத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேங்க, இல்லையா? அதுல எந்த தப்பும் இல்லல்ல. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. நான் பார்த்தேன் சார், லிப்ட்ல இருந்து இறங்கும் போது முன்ன பண்ண தெரியாத ஆள் கூட நம்மள பார்த்தா ஹாய் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. இங்க நாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து குட் மார்னிங் சொன்னா வீட்டுல அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்பாங்க. இல்லங்க, அதான் உண்மைங்க. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அவங்க இன்டென்ஷனையே சந்தேகப்பட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க அப்படித்தான், இவன் எதுக்கு நமக்கு குட் மார்னிங் சொன்னா அப்படின்னு. ஒருவேளை தெரியாத ஒருத்தர் தெரியாத ஒரு நபருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டாருன்னா மூணாவது ஆள் தள்ளி நின்று பார்த்துட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அவங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க சார். ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்ல சார். வெளிநாடு போனாலே இந்த நாடை பத்தி ரொம்ப புகழ ஆரம்பிச்சிருங்க. அந்த நாடெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கா? அங்கெல்லாம் சுத்தம் தான் சார் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம ஆளுங்க கூட அங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க நம்ம ஊர்லனா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா வெளிநாட்டுக்குன்னு போயிட்டா டஸ்ட்பின் எங்க இருக்குன்னு தேடி போய் போடுவாங்க. வெளிநாட்டுக்கு போனப்ப இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அங்க யாராவது இப்படி சும்மா எதிரில் வந்தாங்கன்னா, நான் ஹோட்டல் போயிருந்தப்ப கூட கிளீன் பண்ண வருவாங்கல்ல, அவங்க முதல்ல என்ன பார்த்து குட் மார்னிங் சார், அப்புறம் நானும் குட் மார்னிங், அப்புறம் நேம் பிளேட்டை பார்த்துட்டு ரோசி நைஸ், அவ்வளவுதான். ஆனா நம்ம இந்திய நாட்டுல அப்படி வேலை பார்க்குற பொண்ணை பார்த்து ஷீலா பொண்டாட்டி அவனை அப்படி பின்னி எடுத்துருவாங்க. ஓ ஷீலா இப்ப உன் கண்ணுக்கு பிரமாதமெல்லாம் தெரியறாளா? முன்ன பின்ன இருக்கிற பழைய ஹிஸ்டரி எல்லாம் தோண்டிடுவாங்க. மொத்த குடும்பத்தையும் வச்சு செஞ்சிருவாங்க. உங்க தாத்தா கூட பேத்தி வயசுல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்ததான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இல்ல அங்க சில விஷயங்கள் நல்லா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சு போயிடுது. நீங்க வான்கூவர் போனபோது என்ன சொன்னீங்க? நம்ம ஊர்ல டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். வான்கூவர்ல டிராபிக் எப்படி இருக்கும்னா, அங்க எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல யாரும் எதையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. உண்மைதாங்க. நம்ம ஆளுங்கள்ல எவ்வளவு பேர் சிக்னல் மீறி போயிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னாச்சுன்னா, நான் வான்கூவர்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் என்கிட்ட டிராபிக் அதிகம்னா, டிராபிக் எவ்வளவு தெரியுமா? இதான் என் வண்டியோட பானட்னு வைங்க. அடுத்த கார் சார் அதோ அங்க நிக்குதுங்க. நான் என்ன சொன்னேன்னா, நடுவுல இவ்வளவு இடம் இருக்குப்பா, இதுல ஒரு ட்ரெயினே போலாம் அப்படின்னு சொன்னேன். டிராபிக்னா அது நம்ம ஊர் தாங்க. அங்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கு சார். ஏன்னா நீங்களாம் வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கார் ஓட்டும் போது உங்க முன்னாடி போற காரோட டயர் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியணும். அதோட டயர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தப்பா ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்பீடை கம்மி பண்ணி டிஸ்டன்ஸ் வைக்கணும். நம்ம ஊர்ல டயரை விடுங்க, சில நேரத்துல முன்னாடி போற வண்டியே என்னன்னு தெரியாதுங்க. சில நேரத்துல கீழே இருந்து சத்தம் வருங்க. சார் ஏன் மாருதி உங்க ஃபார்ச்சுனருக்கு கீழே இருக்குங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. அங்க டிஸ்டன்ஸ் விட்டு தாங்க போவாங்க. ஆனா நீங்க மும்பைல பாத்தீங்கன்னா வண்டிங்க இப்படி பானட்டும் அப்படியே பிரெஞ்சு கிஸ் அடிச்சுட்டே போவாங்க. சில நேரம்லாம் சுத்தமா இடமே இருக்காதுங்க. நம்ம விருப்பப்படி திருப்பவே முடியாது. சில நேரத்துல முன்னாடி போறவன் திரும்பினா நாமளும் திருப்ப வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, ஆனா இருக்குங்க பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நம்ம பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் தான். ஆமா, நீங்க அங்க ஏதோ பழமொழியெல்லாம் சொன்னீங்களாமே, ஏதோ மித வேகம் மித நன்று. சார் அது அங்க ஒரு விஷயம் இருக்கு, நான் நோட்டீஸ் பண்ணேன். அவங்க எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, நான் ரூல்ஸை பத்தி பேசுறேன். ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன் புள்ள, நான் ரூல்ஸை எப்பவுமே மதிக்கிறவங்க. இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க 80 miles per hour. அப்போ அவங்க அந்த ஸ்பீட்ல தான் போவாங்க. நம்ம நாட்டிலையும் கூட தான் எழுதியிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம நாட்டு ஆளுங்க இருக்காங்களே, நம்ம கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இவங்க சைக்காலஜியை தான் நீங்க தாக்கி ஆகணும். எங்கேயும் எழுதியிருப்பாங்க இவ்வளவு ஸ்பீடு தான் போகணும்னு. ஆனா கூடவே ஸ்லோகன் அவங்க எழுதியிருப்பாங்க பாருங்க, அது ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கும். வெளிநாட்டுல அப்படிலாம் கிடையாதுங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீடுனா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். எங்கேயும் எழுதியிருப்பாங்க 50ன்னு, கூடவே தத்துவமும் எழுதியிருப்பாங்க. அதாவது மித வேகம் மித நன்று, அதிவேகம் மரணம் என்று. அப்புறம் தான் ஒரு நிமிஷம், நம்ம ஆளுங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆளுங்களுக்குலாம் அப்பதான் புரியும். உங்களையெல்லாம் பயமுறுத்தி தான் வைக்கணும். அப்ப நீங்க அங்க இன்னொன்னு சொன்னீங்களாமே,
நம்ம ஊர்ல ஆக்சிடென்ட் நடந்தா, அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம ஊர்ல இருக்கவங்க எப்படி நடந்துப்பாங்க? அடேங்கப்பா, மொத்த நாடும் ஒண்ணு சேர்ந்துருங்க. எவனாவது எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க, அப்ப ஏதாவது ஒரு பொண்ணு ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, எவனாவது அந்த பக்கம் போவாங்க, ரோட்டுக்கு அந்த பக்கம், அவன் கூட அவன் ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு வந்துருவாங்க. ஆர் யூ ஓகே? 50 பேர் வந்துருவானுங்க. அதே ஒரு பையன் கீழே விழட்டுமே, ஏவன் குடிச்சிட்டு விழுறாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. நாம இதாங்க நாட்டில் நடக்குது. நீங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. நம்பிக்கை இல்லைன்னா வெளியே போய் விழுந்து பாருங்க, ஒரு பைய தூக்க வர மாட்டாங்க. பொண்ணு கீழே விழுந்துட்டு 50 பேர் வந்துருவானுங்க. நான் உங்களை வீட்டுல விடவா? அவன் பாவம் ஸ்கூட்டில வந்திருப்பான், சொல்லுவான்ல அவன் சைக்கிள்ல வந்திருப்பான். ஆனா நம்ம நிலைமை, ஒரு பைய வரமாட்டான். அதான் நான் உங்க மொத்த ஸ்பீச்சையும் பார்த்து நீங்க வேற வேற கண்ட்ரில பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன். ஆமா சார். யூரோப்ல நீங்க வெள்ளைக்காரங்களுக்கு மாம்பழம் எப்படி சாப்பிடுறதுன்னு கத்து கொடுத்தீங்களாமே? இங்க பாருங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். நம்ம நாட்டுல ஏதாவது நல்லது இருந்தா அதை அவங்க கத்துக்கணும், அதே அவங்க கிட்ட ஏதாவது நல்லது இருந்தா அதை நம்ம கத்துக்கணும். அவங்க இந்திய மக்கள் கிட்ட இருந்து தான் மாம்பழம் சாப்பிட கத்துக்கணும். சார், நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார், ஒரு வெள்ளைக்காரன் மாம்பழம் சாப்பிட்டு இருந்தான். கத்தியையும் ஸ்பூனையும் வச்சுங்க, 20% மாம்பழம் தாங்க கிடைக்கும், உங்க பங்கு 80% வேஸ்டா போயிடும். மாம்பழம் சாப்பிடணும்னு இந்தியாக்காரன் தான். மாம்பழத்தோட கொட்டைய கூட விட மாட்டானுங்க. நீங்க வேணா பாருங்க, வெள்ளைக்காரனுங்க எல்லாம் டைய கைய கட்டிட்டு வந்து உட்காந்து, this is a way, this is not a fruit, yeah, it's nice, it's good for your immune, அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. டையன்னு டைய சட்டையவே கழட்டிடுவாங்க, பனியனோட உக்காந்துருவான். சட்டை இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு பெரிய பாத்திரத்தை முன்னாடி வச்சிருவான். அப்புறம் மாம்பழத்தை அப்படியே 2 கையில பிடிச்சு முதல்ல இப்படி நல்லா உருட்டுவாங்க. அப்படிதானே? மாம்பழம் அப்படியே சுத்துங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காம்பை கிள்ளி, அதுக்கப்புறம் இப்படி அப்படியே புழிஞ்சிருவாங்க. அதாவது நம்ம இந்தியாக்காரங்க மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, அதோட ஷேப்பே அப்படியே மாறிடுங்க. இவனுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே வெள்ளைக்காரனுங்கிட்ட காட்டி இது என்ன ஃப்ரூட்னு கேட்டு பாருங்க, குறுந்தாடி மாதிரி இருக்குங்க மாங்கொட்டை. அதனால சொல்லவே முடியாது. அந்த மாங்கொட்டை இருக்குல்ல, அது மனசுக்குள்ளேயே வேண்டிக்கும், அடுத்த ஜென்மத்தில் மட்டும் மாங்காய பெறக்கூடாதியா. இல்ல மொத்தத்துல பழம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க வெளிநாடு போகும்போது மெல்பர்ன் போனீங்கல்ல, அதே மாதிரி வாங்கூவருக்கு போனீங்க, சான் பிரான்சிஸ்கோ போனீங்க, அப்பெல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? சார், ஆக்சுவலி இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு சார். அதாவது இப்போ கனடாவில் பாத்தீங்கன்னா வான்கூவர் பத்தி ஸ்பெஷலா சொன்னா பஞ்சாபி நிறைய பேர் இருக்காங்க, குஜராத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க, யூனோ மகாராஷ்டிரியன் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் ஃபுட் நல்லாவே கிடைக்கும், சில இடங்கள்ல தான் கிடைக்காது. சில நாடுகள்ல இப்போ சவுத் கொரியால ரொம்ப கம்மி தான், இப்போ கொஞ்ச நாள்ல அங்கேயும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் அங்க அப்சர்வ் பண்ணாங்க, வெளிநாட்டுக்காரங்க காலையில் லைட்டா தான் சாப்பிடுவாங்க. அவங்க கிட்ட எது கேட்டாலும் ஆன்சர் குயிக்கா வரும், ஏன்னா நாஸ்டா லைட்டா தானே சாப்பிட்டுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, டின்னர் கூட ரொம்ப லைட்டா தான் சாப்பிடுவாங்க. டின்னர் முடிச்சுட்டு இப்படி எந்திரிப்பாங்க பாருங்க, இட்ஸ் அ லவ்லி டின்னர், தேங்க்ஸ். நம்ம ஆளுங்க டின்னர் முடிச்சாங்கன்னா எவ்வளவு சாப்பிடுவானுங்க, அதுக்கு மேல இனிப்பு வேற அள்ளி திம்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாதுங்க, அப்படியே உருண்டு பொருளுவாங்க. அதுக்கப்புறம் பெல்ட்டை கழட்டுவானுங்க, அப்புறம் டைனிங் டேபிள்லயே இப்படி வந்துருவானுங்க. அவ்வளவுதான். இந்த பழக்கத்தை நம்ம ஊர்ல மட்டும்தாங்க பார்த்திருக்கேன். நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிக்கலாம்பா, உள்ள போவோம்பாங்க. சாப்பாடு எப்படிங்க டீ குடிச்ச உள்ள போவோம்? லைட்டா சாப்பிட்டாங்கன்னா அவங்க ரியாக்ஷனும் குயிக் ரியாக்ஷனா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு வருவாங்க. மிஸ்டர் ஜான், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் மேன், ஹவ் ஆர் யூ? ஆனா நம்மளுக்கு இது வரைக்கும் பரோட்டா தின்ட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரியாக்ஷன் லேட் ஆயிடும், மூளை ஸ்லோ ஆயிடும். அவங்க கிட்ட அண்ணா எப்படி இருக்கீங்கன்னா அவனுக்கு ஒரு 2 நிமிஷம் எதுவுமே புரியாதுங்க. அதனால நல்ல ஹெல்தி ஃபுட் வேணும்னா நம்ம ஆளுங்க கிட்ட அங்க சொல்லிடுவாங்க. நம்ம எதிரில் உட்காந்து இருக்காங்கல்ல, நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஷோஸ்க்கு போகும்போது அங்க இந்தியன்ஸ் உட்காந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நேபாள சேர்ந்தவங்க இருப்பாங்க, பங்களாதேஷ சேர்ந்தவங்க, இல்ல பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அப்படி நீங்க சொன்ன ஒவ்வொன்றத்தையும் நான் ஞாபகப்படுத்த போறேன். நீங்க அடிக்கடி இன்னொன்னு நீங்க சொல்லுவீங்க, யூரோப்லலாம் எப்படி கல்யாணம் ரொம்ப சீப்பா அமைதியா நடக்குதுன்னு சொல்றீங்க. சார் இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். சார் நான் பாத்தங்க, 4 கார்ல இவங்க வருவாங்க, பையன் வீட்டுக்காரங்க.
4 காரு பொண்ணு வீட்டு சைடு, மொத்தமே 8 கார் தான், மொத்தம் 16 பேரு. இதுவே அதிகம் தாங்க. பையனும் பொண்ணும் பிளாக் சூட்ல வருவாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியாது. அவங்க ஏதோ ஸ்மக்லர்ஸ் டீல் பண்ற மாதிரியே இருக்கும். அங்கெல்லாம் அவங்க பிளாக் சூட் தாங்க போட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொக்கே கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க மாப்பிள்ளை அழைப்புக்க பாருங்க, மொத்த சிட்டியவே டென்ஷன் ஆக்கிடுவாங்க சார். குதிரையில மாப்பிள்ளை உட்காந்து இருக்கிறத பாக்கணுமே இல்ல, அலெக்சாண்டர் ஆயிடுவான். இருக்கிற தெருவெல்லாம் சுத்திட்டு வருவான். இங்க கல்யாண வீட்டுல இருந்து மண்டபம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே 3 கிலோமீட்டர் ஊர்வலம் போகுங்க. பின்னாடி இவனுங்களே டிராபிக் கிரியேட் பண்ணிடுவானுங்க. டிராபிக்ல மாட்டிக்கிட்டவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்கள மனசுக்குள்ள நினைப்பாங்க ஊர்வலம் போற பத்தியா அவன் அனுபவிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு வரும் பாருங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டுருப்பீங்களே சார். நாங்க ஆக்சுவலி எங்க லிஸ்ட் 300 பேர் தான் சார். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவன் புண்ணியத்துல 3000 பேர் வந்துட்டாங்க சார். நானே கல்யாணத்துக்கு விட்டுட்டு ஓடிட்டேன் சார். ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். மக்கள்லாம் வந்தாங்களா, ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் மாயமாயிட்டீங்களாமே. எப்படி மாயமானோம்னா 10 நிமிஷத்துல நாங்க ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்டேஜுக்கு வரலான் இருந்தோம். பப்ளிக் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு. அதாவது அவங்க எங்களுக்கு இடமே கொடுக்கல, நாங்க ஓடிட்டோம். அப்புறம் ரொம்ப பிரபலமான பாடகர் அன்ஸ்ராஜ் அவர்கள், என் கல்யாணம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேடியம் இருந்தது, அங்க இன்னொரு கல்யாணம் நடந்துச்சு. அவரு பாவம் தெரியாம அங்க போயிட்டாரு. நம்ம ஊர்ல ஒரு பெரிய பாடகர்ல, ரொம்ப பாப்புலர்ல, அவரு அங்க போய் இன்னொரு கல்யாணத்துல மாட்டிக்கிட்டாரா. ஆனா அங்க இருந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வாங்க வாங்க அன்சராஜ் சார் வாங்க, நீங்க வந்தது பெரும் பாக்கியங்க. இவரு அது கபில் சர்மா கல்யாணம் நடக்குதுல, அது எங்க நடக்குது? இல்லங்க அது அந்த பக்கங்க, நீங்க எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டீங்க. நாங்க இல்ல அவ்வளவு கூட்டங்க, எல்லாம் குளறுபடி பண்ணிட்டாங்கல்ல. நான் ஆக்சுவலி என் பொண்டாட்டி கூட்டிட்டு எஸ்கேப் போயிட்டேன் சார், ஓடிட்டேன். அப்புறம் முகூர்த்த நேரத்துல தான் வெளியே வந்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குறை சொல்ல முடியாதுங்க, மக்களுக்கு அன்பு இருக்கு. ஓகே ஓகே, அன்பை கொடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா இவங்க காலையில வரைக்கும் உட்காந்துருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட நாங்க என்ன பாம்பா பிடிக்கிறோம், கல்யாணம் பண்றியா, முடிஞ்சதும் காலையில கிளம்பிடுவோம்னு சொன்னோம். எங்க கேட்டாங்க. இங்க உங்களை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேற ஏதாவது கேள்வி கேட்கறாங்களான்னு கேட்போம். உங்களை பத்தி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல தான் உங்க 2 பசங்களும் பிறந்தாங்களாமே. சார் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இது உண்மையா? அவங்க லாக்டவுன்ல தான் இல்ல, அவங்க பிறந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, கோவிட் பீரியட்ல லாக்டவுன் வந்தது இல்ல, அப்பதான் உங்க குழந்தை பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப ரொம்ப ஃப்ரீயா இருந்தீங்களோ? உங்களுக்கு தான் தெரியும்ல, லாக்டவுன் சமயத்துல வெளியில போகவே முடியாது, எல்லாரும் வீட்லயே இருந்தோம். அதான் உள்ளுக்குள்ள, அதாவது இங்க பாருங்க, இதெல்லாம் மேல இருக்கிறவனோட கருணைங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கிடைக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்தணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு, உலகமே அசையாம நின்னு போச்சு. ஓகே சார், அதுவும் நல்லதுக்கு தான் சார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்க பசங்க இருக்காங்கல்ல, 2 பேருமே 3 வருஷத்துல 2 பசங்க. அப்போ கோவிட் டைம்ங்கிறதுனால அப்போ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. அப்படி பார்த்தா அது ஒரு பிளெஸிங். ஆனா இது உண்மைதான், கோவிட் நேரத்துல தான் என் பசங்க பிறந்தாங்க. முதல் லாக்டவுன்ல என் பொண்ணு பிறந்தா, 2வது லாக்டவுன்ல என் பையன் பிறந்தான். அப்புறம் திரும்ப நியூஸ் வந்தது தெரியுமா, 3வது லாக்டவுன் போட போறாங்கன்னு. அப்போ உடனே என் பொண்டாட்டி என்கிட்ட ஆடியன்ஸ் இல்லைனாலும் ஷோ பண்ண கிளம்பிட்டா. வேற யாராவது கேள்வி கேட்கறீங்களா? சார் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்காமே, அதனாலதான் நீங்க உங்க 2 பசங்களையும் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சீங்களாமே. அவங்க இங்கிலீஷாவது பெட்டரா இருக்கணும்னு. Who told you I'm beginning English, baby? We can talk in English. I can continuously speak for 2.5 minutes. அது முதல்ல இங்கிலீஷ் ரொம்ப வீக்கா இருந்தது, இப்ப கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஆப்வியஸ்லி பசங்க பாத்தீங்கன்னா அடுத்து வர ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளை விட பெட்டரா தான் இருக்கும். அதாவது அவங்க அது இன்னைக்கெல்லாம் பாருங்க, நாம இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் மீடியாக்கு வந்திருக்கோம். அவங்க ஆரம்பமே இன்ஸ்டாகிராம்ல கூகுள்ல ஆரம்பிக்குது. சோ ஆப்வியஸ்லி அவங்க நம்மளோட பெட்டரா தான் இருப்பாங்க. கபில், நீங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா எக்ஸ்ல அப்பப்ப மக்கள் உங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு இது பெரிய உதாரணம். இந்த போட்டோல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க சார். அதுல அந்த ஃபேன் என்ன எழுதியிருக்காருன்னா, 3 பேருக்கும் டாய்லெட் வந்திருக்கும், ஆனா 3 பேருக்கும் டாய்லெட்ல இடம் இல்ல, அதனாலதான் இப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னு. இந்த போட்டோவை நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். இவரு பாடகர் ஜஸ்பீர் ஜஸ்ஜிங்க, அப்புறம் இவரு சவுடா காஸ்டிங் டைரக்டர். சார் வெளியில ஃபாக் அதிகமாயிடுச்சு, அதனால நாங்க இப்படியே உட்காந்துட்டோம். ரொம்ப குளிருங்க. இது ஆக்சுவலி நாங்க தான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம். நாங்க எங்க ஷோஸ்ல போட்டோஸ்க்கு கீழே இப்படி ஃபன்னி கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இது நல்ல விஷயம் தாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால திட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்க ஒரு புது ட்ரெண்ட் உருவாக்கணும். ஹியர்
ஃபன்னி கமெண்ட்ஸை போடுங்க. இப்போ மக்கள் எங்க போட்டோஸுக்கு கீழேயும் போடுறாங்க. நல்லதுதான் சார், நல்ல விஷயம் தான் சார். நம்ம மக்களுக்கு சரியான பாதையை காட்டுறோம்ல. அதே மாதிரி இன்னொரு போட்டோ இருக்குதுங்க. இதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தீங்க பாருங்க. ஐ ஹேவ் சம் இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் ஆல்சோ. இதை பார்த்து மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுக்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு. ஹலோ, ஏங்க வெளிநாட்டு ஃபேன்ஸ் எல்லாம் என் கூட போட்டோ எடுக்கக்கூடாதா என்ன? நான் டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனப்போ அப்போ ஏகப்பட்ட பேர் எங்க படத்தை பார்க்க வந்தாங்க. அப்போ வெளியே வந்தப்போ டின்னர் இல்ல லஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு ஃபாரினர் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹே, இஸ் த சேம் கை ஹூ பிளே த மெயின் கேரக்டர் இன் ஸ்வேகாட்டோ. உடனே நான் அவங்க கிட்ட அவங்க போட்டோ எடுக்கணும்னாங்க. நான் அவங்க கிட்ட நானே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அவங்க என் கூட ஒரு போட்டோ எடுத்தாங்க. நான் 4 போட்டோ எடுத்தேன். அதுல ஒன்னு தான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். ஜெலஸ் பீப்புள் உடனே நான் பணம் கொடுத்தங்கிறாங்க. நான் எதுக்கு பணம் கொடுக்க போறேன்? வெள்ளக்காரி கூட போட்டோ எடுக்க பணம் கொடுப்பனா? இதுல ஒருத்தர் எழுதியிருக்காரு, கபில் சர்மா வசமா மாட்டிக்கிட்டாரு. மேக்கப் பண்ணிட்டு இருந்த நூரா ஃபத்தேஹிய ஒளிஞ்சிருந்து பார்த்திருக்காரு. அப்படியே பின்னாடி போனாரு. இவர் பண்ண வேலை கேமரால மாட்டிக்கிச்சு. சார், நானே தான் அந்த ரீலை ரிலீஸ் பண்ணேன். என்னோட ஒரு பாட்டு வந்துச்சு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏங்க, நீங்க யாராவது கேட்டீங்களா? இல்ல சார், அதுக்காக ரீல் பண்ணோம் சார். அப்போ நூறா உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி கண்ணாடியில் அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வெளியே இருந்தும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கண்ணாடிக்குள்ள நுழைஞ்சும் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி நல்லதாங்க இருந்துச்சு. இல்ல, டேலண்டடான பொண்ணு, ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் அது. दो नैन तेरे दो नैन मेरे मिल मिल के हो गए चार मैनू की पता सी प्यार तेरा नहीं प्यार सी यो वपार प्यार दी उमर विच रू अपनी मैं कर सवा बैठा नैना दे आखे लग लग के मैं नैन रवा बैठा. இது என்னோட பாட்டு. இப்போ உங்களுக்காக பாடினேன். குருதான் இதை எழுதினாரு. இதை அவர் தான் கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். கபில், நான் உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரியுமா சார், என்னோட ஷோல நான் நிறைய கேள்விகள் கேட்பேன்ல, அதுல உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு சார். ஏன்னா இந்த அதாலத் இருக்குல்ல, 30 வருஷமா இந்த ஷோ நடக்குது. சூப்பர் டூப்பர் ஹிட் ஷோ இது. ரொம்ப பெரிய விஷயம். ரஜித் சார் பார்த்து நான் உன்னை கத்துக்கிட்டேன். இவரை கேட்க வேண்டியது கேட்டுருவாரு. முன்னாடி இருக்கிறவங்க தப்ப நினைக்க மாட்டாங்க. ஜாலியாவும் இருக்கும், சிரிப்பும் வரும், மேட்ரையும் பேசிடுவாங்க. இது உங்ககிட்ட இருந்து தான் சார் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. என் ஷோல நான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்கும்போது அப்படியே சிரிச்சு விளையாடிக்கிட்டு கேட்க வேண்டியது கேட்டுருவேன். இதுல உங்க பங்கும் இருக்கு சார் நிறைய. தேங்க்யூ கபில். இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். ஆப்கி அதாலத்தில் பிரேக்குக்கு பிறகு கபில் சர்மா மீது விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும். இது உங்களுக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சுல்ல. மம்மியையும் கிண்டல் பண்ணுவீங்க, கின்னியையும் கிண்டல் பண்ணுவீங்க, அர்ச்சனா பூரன் சிங்கையும் கிண்டல் பண்றீங்க. அர்ச்சனா பூரன் சிங்க்கு பணமாவது கிடைக்குதுங்க. எங்க அம்மாவுக்கு பாவம் பணம் கிடைக்கிறது இல்லையே. तेरे बिना जिंदगी भी लेकिन जिंदगी तो नहीं जिंदगी नहीं जिंदगी नहीं जिंदगी नहीं. வெல்கம் பேக். ஆப்கே அதாலத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கபில் சர்மா மீது குற்றச்சாட்டுகள் தொடரும். ஆப்கே அதாலத்தில் அடுத்த புகார். ஆப்கே அதாலத்தில் காமெடி கிங் கபில் சர்மா மீதுள்ள அடுத்த புகார். இவர் லேட்டிற்கு பேர் போனவர். கபில், ஒரு காலத்துல பெருசா பேச்சு அடிபட்டுச்சு. அதாவது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் செட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அனில் கபூர், அஜய் தேவ்கன், ஷாருக் கான், அக்ஷய் குமார். ஆனா கபில் வரமாட்டாராம். இது அந்த ஃபேஸ் அப்போ நடந்த விஷயம் சார். அது அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல. அப்போ என்னால வேலை பார்க்க முடியுங்கிற நிலைமையில கூட நான் அப்ப இல்ல. நீங்க எந்த வேலை பண்ணாலும் சரிங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அப்போ உங்க மைண்ட் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே இருக்காதுங்க. நீங்க அப்ப பண்ணக்கூடாது. என்னோட வேலை என்ன, மக்களை சிரிக்க வைக்கிறது. நாமளே உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லன்னா சரிதானே? நம்மளால எப்படி அடுத்தவங்களை சிரிக்க வைக்க முடியும்? ஆனா பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல 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 பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, இதான் வேலை, பண்ணுங்க பண்ணுங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பண்ண வேணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா பிரஷர் பண்றாங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு. நானும் 4 ரவுண்ட் அடிச்சு பண்றேன்ட்டேன். ஆனா என்னால சார் வெயிட் பண்ண வைக்கல சார். ஷூட் நிறைய தடவை கேன்சல் ஆயிருக்குது. ஆனா
அவங்க எல்லாருமே ஒரு விதத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஷாருக் கண்ணனோட ஷூட் கேன்சல் ஆனப்போ நான் வருத்தப்பட்டேன், அஜய் தேவ்கன் சார் ஷூட் கேன்சல் ஆனப்பவும் வருத்தப்பட்டேன். ஆனா அவங்க எல்லாம் என்ன நேசிச்சாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கலைஞர்களுடைய இந்த ஃபேஸ் சில சமயம் வெளியே வரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க. இந்த ஷூட் கேன்சல் ஆனதும் ஷாருக் கண்ணன் அடுத்த வாரம் நான் அப்ப வேற ஏதோ ஒரு ஷூட்ல இருந்தேன். அப்புறம் வீட்டை விட்டு வெளில வந்தேன். சில நேரங்களில் ஷூட்டிங்க்கு போவேன், சில நேரங்களில் வீட்டில் இருப்பேன். ஷாருக் கண்ணனே ஒரு நாள் ராத்திரி வந்துட்டாரு. அவர் ஃபிலிம் செட்டில் ஷூட் நடந்துட்டு இருந்தது. அவர் என்ன அவர் கார்ல உட்கார வச்சு எனக்கு 1 மணி நேரம் நல்ல விதமா அன்பா சொல்லி புரிய வச்சாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, உன் மேல எவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்காங்க, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஆனா அந்த விஷயம் என் கண்ட்ரோல்லே இல்ல சார். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நான் வெளியில போனேன்னா தெரியல, என் கண்ணுல சூரிய ஒளி பட்டா எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. என்னால யாருக்கிட்டையும் பேசவே முடியாது. 1,00,000 பேர் என் முன்னாடி இருந்தா கூட நான் ஈஸியா பேசிடுவேங்க. ஆனா அப்ப என் நிலைமை என்னன்னா, ஒரு 4 பேர் முன்னாடி கூட என்னால போக முடியல. அப்புறம் டிப்ரெஷனுங்கிற இந்த பேரை நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன டவுன்ல இருந்து வந்தவங்க. வாந்தி பேதி தான் தெரியும். உண்மைதானுங்க. வயிற்று வலி தலைவலினா தெரியும். வாட் இஸ் திஸ் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி? எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. அப்புறம் அக்ஷய் அண்ணன் ஒரு நாள் அவருக்கு ஸ்டார்ல ஷூட் போயிட்டு இருந்தது. என்னால அப்ப போக முடியல. ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஆழமான அன்பு இருந்துச்சு, பழைய நட்பு. அதனால இவர் அப்படி கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவரோட செட்டுக்கு கூப்பிட்டாரு, வந்து பாருன்னு சொன்னாரு. ரொம்ப அன்பா சொல்லி புரிய வச்சாரு. அப்புறம் ஐ திங்க் நான் மீண்டு வர அதுவும் காரணம் சார், அந்த அன்பு. ஒரு தடவை நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல, நான் லேட்டா வந்தா வரலட்சுமி நோம்பே லேட்டா தான் இருக்கும்னு. இல்ல சார், வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த தடவை எனக்கு வேலை இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த தடவையும் அப்படித்தான், போன தடவையும் அப்படித்தான். என்ன பண்றது? இது எல்லாருக்கும் வழக்கம் தானே. முதல்ல சரியா போவாங்க, அப்புறம் லேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலி இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. வித்தியாசம் இருக்குதான் செய்யும். புதுசாக கல்யாணம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலோ இல்ல சினிமாக்கு போனாலோ எப்படியாவது 2 பேரும் சேர்ந்து ஒரே சேர்ல உட்காரலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. நீங்களும் அப்ப அப்படிதான் பண்ணிருப்பீங்க இல்ல? ஆனா கல்யாணம் 5 வருஷம் ஆகட்டுமே, அப்புறம் பொண்டாட்டிக்காரி ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பா, புருஷங்காரன் 30வது 40வது ரோல உட்காந்துருப்பான். அப்புறம் 10 வருஷம் போயிடும், பொண்டாட்டி வரிசையில் உட்காந்துருப்பா, புருஷங்காரன் பால்கனியில் உட்காந்துருப்பான். அதனால காலம் போக போக இந்த கேப் வளர்ந்துட்டு தான் இருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. வாழ்க்கையோட அழகே அதான் நினைக்கிறேன் சார். அதெல்லாம் வழக்கம் தானே சார். இல்ல, உங்க அப்சர்வேஷனா நான் பாராட்டுறேன். நீங்க ஒருத்தர் தும்மினா கூட விட மாட்டீங்களே, நானே பாத்திருக்கேன். தும்மரை வச்சே நீங்க சூப்பரா ஒரு ஃபுல் எபிசோட் பண்ணிட்டீங்களே சார். அது யாரோ தும்மினது தானே? ஆமா, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச சொபிஸ்டிகேட்டட் கோட் போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க தும்முற ஸ்டைலே வேற. அவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா தும்முனாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட அவங்க தும்முனாங்கன்னு தெரியாது, சாரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க இருக்காங்களே, முதல்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தள்ளி விடுவாங்க. அவனுங்க பயங்கரமா தும்முவானுங்க பாருங்க. சில நேரத்தில் உள்ள இருக்கிற குடல் குந்தாணி எல்லாம் வெளியே வந்துடும். அப்படித்தான் நம்ம நண்பர் பெரிய அண்ணன் ஜெஸ்ஸி அண்ணன், உங்களுக்கும் அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஜெஸ்ஸி பாவம் நல்ல மனுஷன் தான். அவரு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவரு போன வீட்டுக்காரங்களுக்கு குருவினா ரொம்ப பிடிக்குங்க. அவர் வீட்டுல ஒரு குருவி வளர்த்துருக்காங்க. அது இப்படி வந்து உக்காரும், அப்படியே அன்பா பாவம் நம்ம மேலேயே ஒண்ணுக்கு போயிடும். இவர் வேற அவங்க கிட்ட நீங்க வீட்டுல வளர்க்குறீங்களான்னு கேட்டாரு. 6 மாசமா வளர்க்குறேன், என் மேல ரொம்ப அன்பா இருக்குன்னு இருக்காங்க. எந்த நேரம் பார்த்து நம்ம ஜெஸ்ஸி எனக்கு தும்மல் வந்துருச்சு. அப்புறம் அவர் பயங்கரமா தும்முனாரு பாருங்க. பாவம் அந்த குருவி எங்க போச்சுன்னு தெரியல. அது சைபீரியன் பறவைங்க, வழி மாதிரி உகாண்டாக்கு போயிருச்சு. இருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்றீங்கல்ல, ஒருத்தர் மூச்சு விட்டா அதையும் அப்சர்வ் பண்றீங்க. ஆமா சார், எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க ஒரு அண்ணன் இருக்காரு பாருங்க, ஃபுல்லா தாடி வச்சிருக்காரு பாருங்க. அவர் தடவி விடுறாரு பாருங்க, விரல வச்சு தடவி விடுறாரு, விரல வச்சு தடவுறாருங்க. ஆனா அவங்க ஸ்டைல் நல்லா இருக்குதுங்க. உண்மைதான், கொள்ளக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போனா பேங்கே கொள்ளையடிக்கலாம். இப்ப பப்ளிக்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய நிறைய ஷோஸ் ஈவென்ட்ஸ்ல நான் பாத்திருக்கேன். உங்க அம்மா உங்க கூடவே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ஏன் இன்னைக்கு கூட்டிட்டு வரல? மம்மி இல்ல, மம்மி ஆக்சுவலி மம்மி வர ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா என்னன்னா, இப்ப நான் ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க ஃபிலிம் ரிலீஸ் விஷயமா. மம்மி பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னோட ஷூட்ல தான் இருப்பாங்க. அதனால ஒரு குணம் இருக்குங்க, என்ன பெத்த அம்மா எப்பவுமே முன்னாடி இருக்கும்போது நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா வாயிலிருந்து பெருசா எந்த வார்த்தையும் வராதுங்க.
ஏன்னா நம்ம ஷோஸை ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க. அம்மா என் முன்னாடி இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி அது ஆன்லைன் எடிட் ஆகிட்டே இருக்கும். இப்ப ரெக்கார்டை பார்த்தோம்னா கையில மைக்க பிடிச்சி அதிகமா ஷோ பண்ணது நீங்க தான். உலகத்திலேயே அதிகமா பண்ண ரெக்கார்டு உங்களுக்கு தான். அப்படி இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குல்ல, இது உங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது தானா? ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், உங்க அம்மா கிட்ட மைக்கு போச்சுன்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஆமா, அவங்க அப்படித்தான். இப்போ நியூ இயர் ப்ரோக்ராம் அப்போ ஜெசியனா அப்பவும் இருந்தாரு. அவரு அம்மா கிட்ட மைக்க கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியும் எங்க அம்மா என்ன மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல நான் தான் அவங்க மாதிரி இருக்கேன். அவங்க மைக்க விடவே இல்லை சார். அவங்க அப்படித்தான். இல்ல எங்க குடும்பமே அப்படித்தான் சார். எல்லாருக்கும் அதான் உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கால. ஆமா சார். அவளும் உங்க பாட்டை முணுமுணுக்கிறாள்ல. ஆமாங்க, அவளுக்கும் பாட்டுனா மியூசிக்னா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம கிட்ட அந்த வீடியோ இருக்கு. அப்படியா? அவளுக்கு அதை கரெக்டா சொல்ல தெரியல. அவ அதை மேனாதே யாக்கே லக் லக்கேன்றா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப 3 வயசு ஆகுது. அப்ப அம்மா கிட்டயும் இருக்கு, கபில் கிட்டயும் இருக்கு, பொண்ணு கிட்டயும் இருக்கு. அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா மொத்த ஃபேமிலிக்கும்? ஆமா சார், இருக்கு சார். ஜீன்லயே இருக்கு சார். எங்க அப்பாவும் ஒரு கலைஞர் தான் சார். அப்பாக்கு போலீஸ் வேலை தான் முக்கியம். ஒரு போலீஸ்ல வேலை பார்த்தாரு. ஆனா அவரும் அப்பப்போ சினிமால தலை காட்டணும்னு நினைப்பாரு. மியூசிக் தெரியும் அவருக்கு. எங்க அப்பாவும் அப்படித்தான். அதனால நீங்க சொல்லலாம் சார், இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஆமா, எங்க வீட்டுல எல்லாருமே அப்படித்தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க அம்மா மேல் வீட்டுக்கு போய் பாட்டு பாடி ஃபீஸ் வாங்கி. எங்க அம்மாவுக்கு ஃபோக் நல்லா வரும். பஞ்சாபி பாட்டு, லேடிஸ் சங்கீத்துல பாடுவாங்கல்ல, கல்யாண பாட்டு. மம்மிக்கு நிறைய ஃபோக் சாங்ஸ் தெரியும். ஒரு நாள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்க வீட்டுக்கு மேல இருக்கிற பிளாட்ல ஒருத்தர் இருக்காரு. மம்மி அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு பாடிட்டு வந்தாங்க. அவர் எப்படின்னா எங்க அம்மாவை அவர் அம்மா மாதிரி மதிப்பாரு. ஒரு வழக்கம் இருக்குல்ல, பஞ்சாபிகளுக்கெல்லாம் நம்ம அம்மா மாதிரி இல்ல அப்படின்னு 11,000 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அம்மா கீழே வந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் பாடினப்பா, அவன் எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டான். நான் அவங்ககிட்ட அம்மா அன்பா கொடுத்துருக்காங்க. இல்ல அவன் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்படியே பழகி போச்சாங்க. மம்மியையும் கிண்டல் பண்றீங்க, கின்னியையும் கிண்டல் பண்றீங்க, அர்ச்சனா பூரன் சிங்கையும் கிண்டல் பண்றீங்க. அர்ச்சனா பூரன் சிங்க்கு பணமாவது கிடைக்குது. பாவம் எங்க அம்மாவுக்கு பணம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், முதல்ல நாம நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டா அப்புறம் யார வேணாலும் நாம கிண்டல் பண்ணலாம் சார். அடுத்தவங்களை மட்டுமே கிண்டல் பண்ணா எப்படி சார்? என்ன சார், வாழ்றதே கொஞ்ச நாள் தான். சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. இல்லைன்னா வாழ்க்கையே ரொம்ப பெருசா தெரியும் சார். சோகமாட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்பவே நீங்க பாருங்க, வெளியே மக்கள் முகத்துல இருந்த ஸ்மைலே காணுங்க. இப்ப நீங்க சிக்னல் நிக்கும் போது பாருங்க, பாதி பேரோட மூஞ்சி இப்படிதான் இருக்கும். சில நேரத்துல நம்ம மூடு எந்த அளவுக்கு ஸ்பாயில் இருக்குன்னா, பச்சை லைட்டு எரிஞ்சா கூட அவங்க கிளம்ப மாட்டாங்க. நாம கத்தி சொல்லணும், இதுக்கு மேல அது பச்சை ஆகாதுங்க, கிளம்புங்க. எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. அதனால எந்த அளவுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. கபில், உண்மையை சொல்லணும்னா இந்த ஆப்கி அதாலத் ஷோ கிண்டல் நிகழ்ச்சிமா போய் எப்ப முடிஞ்சதுன்னு தெரியல. முடிச்சா வாவ். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சு ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ராஜா ரஞ்சித் சிங்கோட முடிவை கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு வழக்கு விசாரணை நடந்தது கபில் சர்மா மேல, காமெடி கிங் மேலேயே. அவர் எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு. அவர் சின்ன சின்ன கதைகள் சொன்னாரு. அதை கேட்டு இங்க வந்திருக்கிற எல்லாருமே சிரிச்சிங்க. அதை நானும் பார்த்தேன். இப்ப இறுதியா ஆப்கி அதாலத்தில் நீதிபதி ராஜா ரஞ்சித் சிங்கோட தீர்ப்பு. பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. ரஜத் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுலேயே இன்னைக்கு கபில் சர்மா வந்திருக்காரு. அவர் பேச்சை கேட்டு, ஆடியன்ஸுடைய பேச்சை கேட்டு, நான் ஏற்கனவே இவருடைய ஷோவில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ரஜத் சார் கேட்ட பல கஷ்டமான கேள்விகளுக்கும் நல்ல சிறந்த பதில்களை சொன்னார். அதுலேயும் அவர் சொன்ன சில பதில்கள் பார்த்துட்டு இருக்கிற பல இல்லங்களில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியை பரவ செய்கிறீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணலையா, மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் எவ்வளோ பேர் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிரிக்க வைப்பீங்க நம்புகிறாங்க. அப்புறம் இன்னைக்கு மெயின் விஷயம் என்னென்னா, என்ன கவர்ந்தது என்னென்னா, ரஜத் சார் மாதிரி ஒரு ஹோஸ்ட் இருக்கிற அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. உலகம் முழுக்க இருக்குது, இந்த நாடு முழுக்க இருக்குது. எல்லா இல்லங்கள்லையும் இவருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ஒரே ஷோவில் இருக்கீங்க. இவருடைய கிடுக்கு பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க நிறைய முயற்சி பண்ணீங்க. ஆனால்
இவர் உங்களை சிக்க வைக்கிற மாதிரி கேள்வி கேட்டும் நீங்கள் நல்லா பதில் சொன்னீங்க. உங்கள் பதில் எல்லாமே எனக்கு நல்ல திருப்தி தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நீங்கள் இங்கே பாடியாகணும். ஓ தேங்க்யூ ஜட்ஜ் சார், நல்ல தண்டனையை கொடுத்ததுக்கு. அப்புறம் ஒரு பாட்டு, நான் கிஷோர் ஐயாவோட ரொம்ப பெரிய ஃபேன். இல்லை, நான் பெரிய நிறைய கலைஞர்களோட ஃபேன். இருந்தாலும் எந்த ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்காகவும், ஏன்னா இத்தனை வருஷமா நீங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அன்பை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. ஒரு பாட்டு உங்கள் எல்லாருக்காகவும். तेरे बिना जिंदगी से कोई शिकवा तो नहीं, शिकवा नहीं, शिकवा नहीं, शिकवा नहीं, तेरे बिना जिंदगी भी लेकिन जिंदगी तो नहीं, जिंदगी नहीं, जिंदगी नहीं, जिंदगी नहीं. நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா என்னோட இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. அப்புறம் நம்ம மரியாதைக்குரிய வக்கீல் சார் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். நீங்க எத்தனையோ புகார்கள் சொன்னீங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம ஏரியாவுக்கும் அப்பப்போ வாங்க. மக்கள் பார்க்க ஆசைப்படுறாங்க. நீங்க ரஜத் சார் நம்ம ஷோல பார்க்க ஆசைப்படுறீங்களா? அது சார் எனக்கு நல்லா தெரியும். நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க அதுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். விரும்புறாங்க, அதனால கண்டிப்பா கூப்பிட போறேன். லவ் யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ நண்பர்களா, நீங்க கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. சோ இதே எதிர்பார்ப்போட, நல்லது சார், இதே நம்பிக்கையோட கபில் சர்மா இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுவாருன்னு நம்புறேன். மக்கள் இதே எங்களை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் மனசுல ஆட்சி புரியணும்னு ஆசைப்படுறேன். இன்றைய ஷோ இதோட நிறைவடையுது. அடுத்த வாரம் அடுத்த ஷோல சந்திக்கலாம் ஒரு புது வழக்கோட. நன்றி, வணக்கம்.